கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 76ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் கிறிஸ்து பிறந்த காலம் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நம்ம தியானிச்சிட்ருக்கோம். அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிற ஒவ்வொருத்தருமே அவரை குறித்த ரகசியங்களை அவர் சொன்ன வசனத்தின் அடிப்படையில் படித்து புரிஞ்சு பின்பற்றுவது தான் உண்மையான நேசம், பாசம், அன்பு என்பதை நம்ம கடந்த வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த காலம் பார்த்திங்கன்னா அது டிசம்பர் மாதம் அல்ல, அது பார்த்திங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் தான் அவர் பிறந்திருப்பான்ற ஒரு உண்மைகளை கூட வேதாகமத்தின் அடிப்படையில் ரொம்ப தெளிவாக நம்ம அதை பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. எந்த ஒரு காரியங்களை பேஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பை குறித்து முன் அறிவிக்கப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் அறிவிப்பு, பிறந்ததுக்கு அப்புறமா சொல்லப்பட்ட சில உண்மைகள், இதெல்லாம் வேதாகமத்துக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் பிறப்பு சம்மந்தப்பட்ட சில சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, குடிமதிப்பு எழுதின ஒரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் ஆடுகள் நல்லா மேய்க்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு காலப்பகுதியாக அது இருந்துச்சுன்றது என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சத்திரத்தில் பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலைகள், நல்லா பிஸியாக இருந்த ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி நம்முடைய ஆண்டு பிறந்த ஒரு சூழ்நிலையும் கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணி ஆண்டுடைய பிறப்பை குறித்து அங்கே தேடி வந்தாங்கன்ற ஒரு காரியத்தை கூட பார்த்துருந்தோம். இதெல்லாம் சூழ்நிலைகள் சொல்லி பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய ஆண்டரை குறித்து ரொம்ப தீர்க்கமாக சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்துக்குள்ளே இருந்துச்சு, சில சம்பவங்களும் உள்ளே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி குறித்து அங்கே சொல்லியிருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டியோட உண்மைகளை தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அது பொருள்படுத்துகின்ற உண்மைகளும் தெரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவர் மரித்த வருடம் பார்த்தீங்கன்னா AD 33ஆம் வருஷத்தில் அவர் மரிக்கிறாரு. மரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நீசான் மாதம் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மரிச்சதுலேருந்து 6 மாதம் பின்னாடி வரும்போது அது எபிரேய மாதம் பார்த்தீங்கன்னா திஸ்ரி மாதம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது அந்த மாதங்கள் நமக்கு வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் எபிரேய மாதம் இல்லையா, அது அவங்களுக்கு முதலாம் மாதமாக நீசான் மாதம். இந்த மாதத்தில் தான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இந்த மாதத்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கும் போது அந்த மாதம் தான் நம்முடைய அந்த இயேசு கிறிஸ்து மரித்த மாதம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போது இந்த நீசான் மாதத்திலிருந்து 6 மாதம் பின்னாடி போகும்போது அவருடைய கடைசி பிறந்த நாள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அது பார்த்தீங்கன்னா எந்த மாதம், எபிரேய மாதத்தில் திஸ்ரி மாதம் சொல்லி கவனிக்கிறோம். அப்போ இந்த மாதங்களை உலகத்தினுடைய மாதங்களோடு ஒப்பிட்டு கவனிக்கும் போது இந்த மரித்த மாதமாகி நீசான மாதம் நம்முடைய மாதத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரலில் வரும்னு சொல்லி கவனித்தோம். அப்போது இந்த மார்ச் அல்லது ஏப்ரலில் இருந்து 6 மாதம் பின்னாடி போகும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு மாதம், ஒரு வருடம், ஒரு காலப்பகுதி வரும்னு சொல்லி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப தீர்க்கமாக வேதாகமத்தில் நம்ம பார்த்துருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்படி என்ன பார்த்து முடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி அவர் மரிச்சார் எப்போன்னு சொல்லி கவனிக்கும் போது அந்த மார்ச் அல்லது ஏப்ரலில் மரிச்சார். பின்னாடி போனோம்னா 6 மாதம் வரும், அது செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் அவர் பிறந்திருப்பான்றதை ரொம்ப கிளியராக நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவர் மரிக்கும் போது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 33 வயசு அப்படின்றத நீ ஒட்டு வந்த உலகத்துக்குமே நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் வேதாகமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாட்சி என்ன, காரணம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பார்த்தீங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலுமே நம்முடைய வேதாகமத்தில் தெளிவான பதில் இருக்குன்றதை அவர் சொல்லிட்டார். நம்முடைய வேலை என்னன்னா, இன்னைக்கு பூமியில் யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், அவர் உண்மையாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ எல்லாருமே அவர் சொன்ன வசனத்தின் அடிப்படையில் தான் அவரை தேடணும், அவரை விரும்பணும், அவரை நேசிக்கணும் அப்படின்ற உண்மைகளை ரொம்ப தீர்க்கமாக சொல்லி காமிச்சிட்டார். அதன் அடிப்படையில் தான் நம்ம உள்ள கடந்து போகணும். ஆண்டவரே, நீங்கள் பிறந்த வருடம் எங்கே இருக்குது? காரணம் என்ன?
இந்த உலகத்துக்குள்ள அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த மாசத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான எண்ணங்களை சரியான முறையில் உள்ள கொண்டு வந்து ஆண்டவருடைய பரிசுத்தமான வேதத்துக்கு விரோதமாக அநேக பாவங்களை அறியாமலே செய்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஸோ அப்படி ஆண்டவரை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கும் போது அந்த உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் பிறந்த, அதாவது நம்முடைய ஆண்டவர் பிறந்த அந்த காலப்பகுதியில் செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. அது சொல்லப்பட்ட விசேஷமான உண்மை என்ன? காரணம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ரட்சிப்புக்குரிய காரியங்களை தான் நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கார். அந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த காலப்பகுதியிலும் வேதாமத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போது 33 வயசுல இருந்தாரு. அந்த வருடம் வேதாமத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் ஆழங்கள் இறங்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரெபேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீ கிட்ட பார்த்தீங்கன்னா எலியேசர் வந்து தன் ஒட்டகத்துக்கு தண்ணி கேட்பார். எனக்கும் தண்ணி கொடுங்க, ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்ட சொல்கிறேனோ அந்த ஸ்திரீ அதை செய்வாங்க. அந்த ஸ்திரீ தான் என்னுடைய எஜமான் ஆபிரகாம் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் ஈசாக் இருக்கார் இல்லையா, அவருக்கு தேவன் தேர்ந்தெடுத்த பெண்ணுன்றதை நான் புரிஞ்சுப்பேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த எலியேசர் அங்கே சொன்னார்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த ரெபேக்காள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கிணறு இருக்கு இல்லையா, ஆழங்களில் இறங்கி தண்ணீரை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதாமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆழமான காரியங்களுக்குள்ளே இறங்கணும்னு சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது இன்னொரு அருமையான வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய ஆழங்களை தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படின்ற உண்மைகளையும் சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? இதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா சில ஆழங்களுக்குள்ள இறங்க போறோம். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான வகையில் இந்த உண்மைகள் வேதாகம் சொல்லப்பட்டிருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும் விரும்புகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருந்து எப்படி இந்த காரியங்கள் வேதாமத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இதெல்லாம் மறைபொருளாக சொல்லப்பட்ட உண்மைகள். அதனால தான் இந்த வேதாமம் சொல்லப்பட்ட உண்மைகளை அவர் எப்படி அடையாளப்படுத்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது புதைபொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்கள் படிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். பார்த்தீங்களா? வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுற மாதிரி தேடுமா? அப்போ சாதாரண வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகமான சத்தியங்களை ஞானங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி காமிச்சிருக்கார். ஆனால் இது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சில அறியாமையினால உலகத்துக்குள்ள அநேகர் இதை ஏற்க மறுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதி காலத்தில் கூட எல்லா அப்போஸ்தலர்களும் படித்தவங்க கிடையாது. எல்லாருமே சாதாரண அறிவுள்ள ஜனங்கள். அப்படிப்பட்டவர்களாம் தேர்ந்தெடுத்து விசேஷமான அறிவுகளை கொடுத்தார். அந்த மாதிரி நமக்கும் விசேஷமான ஞானங்களை புரிந்து கொள்ளும்படியான வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. நாம் முயற்சி செய்தோம்னா ஆண்டவர் புரிய வைப்பார். புரிஞ்சுங்களா? இதை மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். எதுக்காக உள்ளே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவருக்கு வயது 33 அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை வேதாந்தத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். கொஞ்சம் கடினமாக இருக்கும், நிதானமாக கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை கட்டாயம் வழிநடத்தும் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை பற்றின உண்மைகள் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வேதாமத்துக்குள்ள அநேக கால தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருந்தால் கூட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களும் வேதாமத்தில் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு,
ஞானஸ்தானம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய இரண்டாம் வருகை, அவருடைய ராஜ்யம், இந்த மாதிரி சொல்லப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் புரிந்து கொள்வதற்கு சில காலத்திற்கு தரிசனங்கள் வேதாமத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை நம்ம தேடி எடுக்கும்போது என்ன கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வயசு மரிக்கும் போது 33 அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாமத்தில் சொல்லப்பட்ட காலத்திற்கு தரிசனம் எங்க இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது படிக்கலாமா பாருங்க. விசேஷமான ஞானங்களை தானியேல் தீர்க்கதரிசிக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அதுதான் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல நம்முடைய நம்பிக்கையை உயர்த்த போகுதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். படிக்கலாமா பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23 படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23 வசனம் முதல். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஏன் இவ்வளோ வசனங்களை படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமான இன்டெலிஜென்ட் காரியங்களை நம்முடைய ஆண்டவர் உள்ள வச்சிருக்கார். இது எல்லாருக்கும் புரியும்படியாக அவர் எழுதி வச்சிருக்காரு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய மெத்தடில் போகும்போது தான் அது அருமையாக புரிய ஆரம்பிக்கும் நமக்கு. அப்போ இந்த காரியத்துக்குள்ள இப்போ படித்த காலத்திற்கு தரிசனத்தில் நிறைய திட்டங்கள், நிறைய உண்மைகள் இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். பின்னாடி வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் சித்தமானால் எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல 70 வாரத்தை உன் ஜனத்தின் மேலும் உன் நகரத்தின் மேலும் நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 70 வாரங்கள் உன் கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்றார். தானியேல் கிட்ட கேப்ரியேல் வந்து பேசும்போது சொல்கிறார், எதுக்காக இந்த 70 வாரங்கள் நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும் போது ரொம்ப அருமையாக சொன்னார். அந்த வசனத்தில் படிக்கலாமா? அதான் ரொம்ப கீ வசனம் பைபிள்லே. படிக்கலாமா பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாத்தீங்களா? மீறுதல்களை தவிர்க்கணுமா? அதுக்கு நம்பர் 1 பாவங்களை தொலைக்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கணுமா? நம்பர் 2 அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யணுமா? நம்பர் 3 நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கணும். நம்பர் 4 தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும். பாத்தீங்களா? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். பாத்தீங்களா? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும். அப்போ இப்படிப்பட்ட காரணங்களுக்காக தான் இந்த 70 வாரங்களை உன் ஜனத்தின் மேல உன் நகரத்தின் மேல நான் கொடுத்துருக்கேன்றத அழகா சொல்லிட்டாரு. இது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும்னா ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பாருங்க, கிளியரா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 70 வாரம் எதுக்குன்றத நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். நம்பர் 1. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 70 வாரன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். ஏன்னா இது காலத்திற்கு தரிசனம் அப்படின்றத சொல்லி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 70 வாரம் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, 70 வீக்ஸ் போட்டிருக்காரு. இங்கே தொடங்கி இங்கே முடின்னு சொல்லிட்டார். அப்போ இந்த 70 வாரம் எவ்வளோ காலப்பகுதி அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். வேதாமத்திலிருந்து சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா?
நாம் புரிஞ்சிக்கூடிய வகையில் முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? 70 வாரம் சொல்லும்போது அப்போது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் சொல்லி கவனிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிச்சு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போது இங்கே எத்தனை வாரம்? 70 வாரம் அப்படின்றது சொன்னார். அப்போது 70 × 7 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 490 நாள் வந்துடும். புரிஞ்சுங்களா? அப்போ 70 வாரம் என்பது 490 நாள் அப்படின்றத தெளிவுபடுத்தினார். சிம்பிளாக இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன உண்மைகளை எப்படி அணுகணுன்றத அவர் சொல்லிட்டார். ஏன்னா இது காலத்திற்கு தரிசனம் இல்லையா? அப்போ காலத்திற்கு தரிசனம் படிக்கும்போது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு நாள் அப்படின்னா எவ்வளவு காலமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு நாள்ன்றது 24 மணி நேரம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு நாளை எவ்வளவு காலம் எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி தெரிந்தால் மட்டும்தான் இந்த 490 நாளை எவ்வளவு காலன்றதை நமக்கு புரிய வைப்பார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது காலத்திற்கு தரிசனம். காலத்திற்கு தரிசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாளுக்கு எவ்வளவு காலங்கள் இருக்குன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். வேதாந்தத்தின் அடிப்படையில் படிக்கலாமா? சில வசனங்களை பாருங்க. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். பாத்தீங்களா? யூதா வம்சத்துடைய அக்கிரமத்தை 40 நாள் சுமக்கணும்னு சொன்னாரா? ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். பாத்தீங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன்றதை இங்க தெளிவுபடுத்தி காமிக்கிறார். அப்போ ஒரு வருஷம் ஈக்குவல் டு ஒரு நாள்ன்றதை இந்த இடத்துல தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். கிளியரா? இது சம்பந்தப்பட்ட இன்னொரு அருமையான வசனம் இருக்குது வேதாமத்துக்குள்ள. அதையும் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே. நல்லா கவனிங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நம்முடைய தேவன் சொல்றாரு, நீங்க தேசத்தை சுத்தி பார்த்திருக்கீங்க. எவ்வளவு நாள்? 40 நாள் சுத்தி பார்த்திருக்கீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். பாத்தீங்களா? 40 நாள் நீங்க சுத்துறீங்க இல்லையா? இப்ப நீங்க கீழ்ப்படியாமல போனதுனால இந்த 40 நாள் இருக்கு இல்லையா? இதுல ஒவ்வொரு நாளும் எப்படி எடுத்துக்கணுமா? ஒவ்வொரு வருஷமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப 40 நாள் அப்படின்னா 40 வருஷம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன புரிய வைக்கிறான்னு சொல்லி கவனிக்கும் போது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒரு நாள் என்பது ஒரு வருடம் அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நமக்கு தானியேலில் 9ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் படிக்கும்போது 70 வாரத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லி காமிச்சாரு. 70 வாரம் என்பது பார்த்தீங்கன்னா 490 நாள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சிம்பிளாக அப்ரோச் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ 490 நாள்ன்றது பார்த்தீங்கன்னா 490 வருஷம். கிளியர் பண்ணிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நிறைய கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நிறைய சத்தியங்கள் வேதாமத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட 30 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே சேர்க்க முடியாது. அதனால யார் யாருக்கெல்லாம் விருப்பம் அதிகமாக இருக்குதோ அவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் சாட்சிகளை வேதாமத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரோ எல்லா சாட்சிகளையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, 490 நாள் என்பது 490 வருடம் அப்படின்றது தெளிவுபடுத்தி காமித்தார். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆழங்களுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா நம்முடைய ஆண்டவர் மரிக்கும் போது 33 வயசு அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லப்பட்ட காரியங்களை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க உள்ள போயிட்டு இருக்கோம். சரிங்களா? கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அடுத்த முக்கியமான ஒரு விளக்கம் சொல்றார் நம்ம கிட்ட. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஓகே, அப்போ இந்த 25ஆம் வசனம் படிக்கும்போது அந்த 70 வாரத்தை இந்த வசனத்தில் 2ஆ பிரிச்சிட்டார்.
எப்படி பிரிச்சாரு? 7 வாரம் 62 வாரம் பிரிச்சாரா? அப்ப 7ம் 62 எவ்வளவு? 69. இன்னும் ஒரு வாரம் நமக்கு பேலன்ஸ் இருக்குல்ல கையில, அதை குறித்து படிக்கலாமா? அடுத்த வசனம் படிங்க. 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு அப்படின்னா 62 வாரங்களுக்கு பின்பு கிடையாது, 69 வாரங்களுக்கு பின்பு. ஏன் இப்படி நீங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அந்த வசனமே நமக்கு தெளிவா பதில் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கால தீர்க்க தரிசனங்களை அணுகும் போது ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கணும். அப்படி படிக்கும் போதா அதில் உள்ள மகா மேன்மையான காரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். 24ஆம் வசனம் படிக்கும் போது நல்லா இப்போ வசனம் படிக்கலாம், மறுபடியும் கொஞ்சம் கவனிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்களை நம்ம ஏன் மறுபடியும் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் எவ்வளவு காலம் போகுமா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஆங்கில வேதாந்தத்தில் இன்னும் தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்போ 7 வாரமும் 62 வாரமும் சென்றாதான், கடந்து போனாதான் யார் வருவா? மேசியா வருவாரு. புரிஞ்சுங்களா? அப்போ 69 வாரங்களுக்கு பின்புதான் மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனம் படிக்கும்போது கொஞ்சம் படிக்கலாமா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 62 வாரம் சொல்லும்போது 62 கிடையாது, 69. ஏன்னா 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படணும்னு நம்ம சொல்லணும்னா மேசியா வர்றதே எப்போதான்? 69 வாரத்துக்கு அப்போ தான் வராருன்னு சொல்லி 25ஆம் வசனம் சொல்லுது. புரிஞ்சுங்களா? அதனால தான் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணுன்றதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். மறுபடியும் படிக்கலாமா? 26ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். பாத்தீங்களா? 62 வாரங்களுக்கு பின்புனா 69 வாரங்களுக்கு பின்பு தான் மேசியா வருவாரு. அந்த கடைசி வாரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7ம் 62ம் 69, கடைசியா ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வாரத்தில் மேசியா சங்கரிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சாரு. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 70 வாரத்தை எப்படி பிரித்து காமிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 பாகமாக பிரிச்சிட்டார். எப்படி? 7, 62, 1 அப்படின்னு சொல்லி 3 பாகமாக பிரித்து காமிச்சான்றதை நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சார். இந்த இடத்துல மேசியாவாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7, 62 மொத்தம் 69 வாரங்கள் கடந்து போனதுக்கு அப்புறமா 70வது வாரத்தில் தான் மேசியா வரணுன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சார். 70வது வாரத்தில் மேசியா வரணுன்றதை சொல்லி காமிச்சிருக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் தவறாக புரிஞ்சுப்பாங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேசியான்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும்போது 25ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா மேசியான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மேசியான என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் போது படிக்கலாமா? பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பாத்தீங்களா? மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அப்ப கிறிஸ்துனா பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறாரோ அந்த ஞானஸ்தானத்துல தான் பிதாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்றாரு அப்படின்னு உண்மையில கூட நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி. பாத்தீங்களா? தேவனுடைய ஆவி. அப்போ தேவனுடைய வல்லமையை என்னைக்கு நம்முடைய அடையசுகிறதுக்கு பிதாகிய தேவன் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பிறக்கும் போதே பரிசுத்தாவின் மூலமாக பிறந்தார். ஆனால் மறுபடியும் ஏன் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்தாவி கொடுத்தார் சொல்லி கவனிக்கும் போது தேவனுடைய வேலைகளில் அவர் இந்த பூமியில் தொடங்கணுங்கிறதுக்காக ரொம்ப அத்தாரிட்டிவாக
அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் தேவன் ஏற்படுத்தின காலப்பகுதி தான் ஞானஸ்தானம் சொல்லக்கூடிய காலப்பகுதி. அதனால தான் மறுபடியுமாக இன்னொரு வசனத்தை தெளிவுபடுத்தி காமிச்சிருப்பார். அந்த வசனம் படிக்கலாமா பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தானியேல்ல 9ஆம் அதிகாரத்தில் 25, 26 பிரபுவாகிய மேசியான் போட்டிருக்கும். மேசியான் சொல்லும்போது அது எந்த ஒரு சூழ்நிலையை அடையாளப்படுத்தும் சொல்லி கவனிக்கும் போது அவருடைய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியங்களை தெளிவாக வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை பார்த்துட்டோம். புரிஞ்சுங்களா? அப்போ பிரபுவாகிய மேசியா எப்போ ஞானஸ்தானம் எடுப்பான்ற ஒரு காரியங்களுக்குள்ள உள்ள வரும்போது எப்போ எடுப்பாராம்? அந்த 69 வாரங்களுக்கு பின்பு வரக்கூடிய 70வது வாரம் இருக்கு இல்லையா, அந்த வாரத்தில் தான் அவர் ஞானஸ்தானம் எடுப்பான்றதை சொல்லி காமிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ மறுபடியும் ஒரு கேள்வி, அந்த கடைசி வாரத்தில் எப்போ எடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 70 வாரத்தினால புரிஞ்சுக்கோங்க, சில பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க கொஞ்சமாக. இதுக்கு முன்னாடி 70 வாரத்தை 3 பாகமாக பிரித்தார் இல்லையா? எப்படி பிரித்தார்? 7, 62, 1 பிரித்தார் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 70வது வாரத்தை 2 பாகமாக பிரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடைசி வாரமாகிய 70வது வாரத்தை 2 பாகம் பிரிக்கிறார். 2 பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? இந்த பக்கம் 3.5, இந்த பக்கம் 3.5 அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சிடலாமா? இந்த படத்தை பாருங்க. 70வது கடைசி வாரம், புரிஞ்சுங்களா? 70வது வாரம் அதான் கடைசி வாரம். அது 2 பாகமாக பிரிக்கணும். ஏன்னா அவர் பிரிக்க சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? தொடர்ந்து படிங்க. 26ஆம் வசனம் படிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இப்போ 27 படிங்க. 27ஆம் வசனம். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி பாருங்க. 1 வாரம் அளவும் கடைசி வாரம் சொல்லப்பட்டிருக்கா? அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வாரம் பாதி சென்ற பொழுது, அந்த வாரம் எந்த வாரம்? கடைசி வாரமாகிய 70வது வாரம் இருக்கு இல்லையா, அந்த 70வது வாரத்தில் பாதி சென்ற உடனே என்ன ஒழிய பண்ணுவாரா? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக ஒழிக்கல. நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக ஒழிச்சது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலுவை மரணத்தில். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பர்டிகுலராக எதை கொண்டது முன்னாடி நிற்க வைக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன அர்த்தம்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து செலுத்துவாங்க ஜனங்களுடைய பாவங்களுக்காக. நல்லா புரிஞ்சுங்களா? இது எங்கே படிக்கலாமா பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்த ஒவ்வொரு ஆசாரியனும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் பலிகளை செலுத்துவாங்க. அன்னைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையிலும் இந்த மாதிரி தான் எல்லா ஆசாரியர்களும் பலிகளை செலுத்திட்டு இருந்திருக்காங்கன்றதை இங்கே சொல்லி காமிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? என்ன செய்வாங்க? மறுபடியும் படிக்கலாமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி, பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்காங்கன்றது சொல்லி காமிச்சார். இப்படி தான் செய்வாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர் என்ன செய்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய பாவத்துக்காக தன்னையே பலியாக கொடுக்க ஆரம்பிச்சார், தன்னையே காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்படி தொடங்கின ஒரு காலப்பகுதி தான் அவருடைய ஞானஸ்தானம். படிக்கலாமா? மறுபடியும் வசனம் படிக்கலாமா? பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். பாத்தீங்களா? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஞானஸ்தானம்
உடன்படிக்கை செய்தார் இல்லையா? அப்படி செய்யும் போது என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனங்களுடைய பாவத்துக்காக தன்னையே என்ன பண்ணிட்டாருன்னா பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவர் மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்துடைய ஒட்டுமொத்த கற்பனை என்ன பண்ணிட்டாருன்னா சேர்த்து முடிச்சிட்டார். அவர் மரிக்கும் போது ஞானஸ்தானத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி கவனிக்கும் போது தன்னையே என்ன பண்ணிட்டாருன்னா பலியாக காணிக்கையாக கொடுக்க ஆரம்பிச்சாண்ட உண்மைகளை ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ டேனியல் நம்ம உள்ளே வந்துட்டோம். டேனியல் வரும்போது 27ஆம் வசனம் படிக்கும்போது, அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். ஏன் ஒளிய பண்ணுவார்னா, அவரே என்ன பண்ணுறார், தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்ன்ற உண்மைகளை சொல்லி காமிச்சிட்டார். இது எப்போ ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது. இப்போ முக்கியமான பாயிண்ட் நல்லா கவனிங்க. அப்போது அந்த வாரம் பாதி சென்ற பொழுது தானே செய்தார். அப்போ அந்த வாரம் பாதி சென்ற பொழுதுனா பலியும் காணிக்கை மொழியை பண்ணார்னா அது எப்போன்னு சொல்லி கவனிக்கும் போது ஞானஸ்தானத்தில் தானே. புரிஞ்சுங்களா? அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவருக்கு வயசு என்ன? படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். பார்த்தீங்களா? அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு வயசு 30 வயது அப்படின்றத தெளிவுபடுத்தி காமிச்சிட்டாரு. புரிஞ்சுங்களா? இப்போ நல்லா இந்த சார்ட் பாருங்க. கடைசி வாரம் இது 2 பாகம் பிரிச்சிட்டாரு. இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. அப்போ இந்த முதல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவாரு. அது ஞானஸ்தானத்தில் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்துட்டான்றதை தெளிவுபடுத்தி காமிச்சாரு. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது வயசு அவருக்கு 30. இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது? அவர் மரிக்கிறதுக்கு 3 வருஷம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது வயசு 30, வசனம் படிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணிட்டாரு. இன்னும் மீதம் எவ்வளோ இருக்குது? 3 வருஷம் இருக்குது. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது 33 வயசுன்றதை வேதாந்தத்தில் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாருன்னா சொல்லி காமிச்சு நிரூபிச்சான்னு பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? பண்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி இன்னும் அநேகமாயிரம் உண்மைகள் இந்த தானியேல் தீர்க்கதரிசனத்துக்குள்ளவே நம்முடைய ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது 33 வயசுன்றதை வேதாந்தத்தில் தெளிவாக சுட்டி காமிச்சிட்டார். அப்படின்னா அவர் எப்போ பிறந்தார், எந்த வருடம் பிறந்தார் அப்படின்றத நாம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அவசரப்பட வேண்டாம். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் எங்களை கூப்பிடுங்க. அதுக்கான விளக்கங்களை வசனத்தில் என்ன சொல்கிறாரோ அது உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அது வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமீன்.